ஃபஸ்ட்டு வந்துட்டு அதான் மூவியில் வந்து நான் கொரியோகிராஃபராக நிறைய இடத்துல சான்ஸ் கேட்டிருக்கேன் ஃபஸ்ட் ஆரம்பத்தில். அப்போ வந்து ரொம்ப வாய்ப்பெல்லாம் இல்லை. அப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு தடவை நான் மீட் பண்ணேன் முன்னாடியே கபாலி அப்போவே மீட் பண்ணோம், கண்டிப்பாக பண்ணலான்டானாரு. அதுக்கப்புறம் காலையில் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து டிசப்பாயிண்ட் தான். பட் என்ன ஒர்க் மூவியில் நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து திடீர்னு வந்துட்டு ஒரு இதில் ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு, செம்ம அப்செட்டு, போயிட்டு அமிச்சிட்டாங்க. சரி என்ன பண்ண தெரியல, சரி வீட்லையும் ஒய்ஃபும் பயங்கர ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து திடீர்னு ரஞ்சித் கால் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் வரனாரு. சரி ஓகே ஆஃபீஸ் போனோம். ஒரு ட்ராக் ஒன்று ப்ளே பண்ணார், செம்மையாக இருந்தது, பயங்கரமாக நான் சூப்பராக இருக்குண்ணா. அப்போ வந்து எனக்கு தெரியும் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு காலா பண்ணுறான்ட்டு. செம்மையான ட்ராக் என்னன்னு கேட்டேன். இல்லை காலா படத்தில் ஓப்பனிங் ட்ராக்றாரு, செம்மையாக இருக்கா செம்மையாக இருந்தானு. சரி நீ தான் பண்ணுற, ரொம்ப கேஷுவல், நீ தான் பண்ணுற, பாம்பே போனோம், ரெடியாக இருந்து எனக்கு என்ன பேசுனே தெரியல எனக்கு. அப்படி நானே அன்றைக்கி ஃபோன்லேயே அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஒரு மெய் மறந்து போகல, என்ன பேசுகிறேன் போயிட்டேன். திடீர்னு பார்த்தா வந்துட்டு சரி அதுக்கப்புறம் போஸ்டரில் வந்து பேர் சாண்டின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அழுதுதான் போனேன். ஆனால் எனக்கு முடியல, எனக்கு அது ஃபஸ்ட் டைம் எடுத்தோடனே புஷ்னு ஒரு மேலே இல்லை. ஆக்சுவலாக அவர் நான் நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன், அவர் கீழே இருக்கிற கூட இருக்கிறவங்கள மேலே கொண்டு வரணும் ஆசைப்படுறவர் தான். அதுவும் வந்துட்டு அதில் டேலண்ட்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து உச்சத்தில், அதாவது நல்ல உச்சத்தில் சேரில் உட்கார வச்சு அவங்களை அழகு பார்க்குற ஒரு மனிதர். லவ் யூ ஆல்வேஸ். அண்ட் வந்து ஒரு நாள் எனக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து சமீபத்தில் இருந்தப்போ நான் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சார். நீ பாரு இதை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சார். நான் பார்த்தேன், தெரியும் நான் அந்த பையன் நான் பார்த்துருக்குறேண்ணா அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, நீ உனக்கு அனுப்பணும்னு தோணுச்சு, நீ பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும்தான் என்கிட்ட சொன்னார் அண்ணன். அண்ணன் ஏதாவது ஒன்று அனுப்புனாருன்னா அவர் என்கிட்ட கேட்க மாட்டார், இவங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணு இல்லை இது பண்ணு. ஏன்னா நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், என்னை எந்த ப்ரெஷர்லையும் வச்சுக்கூடாதுன்னு அவர் யோசிப்பார். எந்த ஹெல்ப்பும் என்கிட்ட கேட்க மாட்டார், யாரையும் சிபாரிசும் பண்ண மாட்டார். சரி அண்ணா ஒருத்தனை அனுப்பி இவன் பயங்கரமாக ஆடுறான், செம்மையாக இருக்கிற டான்ஸ், நீ கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து சாண்டியை வந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அண்ட் வந்து அதுக்கப்புறம் சாண்டி கூட ஒர்க் பண்ண நான் முடிவு பண்ணேன்.